நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசியாக வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 நாள் பெரிய முக்கியமான நாளுங்க. 3/6/2023 பௌர்ணமி திதி அன்னைக்கு 3/6/2023 அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா பிறந்த நாள், ஜெயந்தி. 17/6/2023 சர்வ அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? மகர ராசி பொறுத்தவரையிலையும் இப்போ 7.5 சனி போயிட்டு, இது வரைக்கும் ஜென்மச்சனி இருந்தது, இப்போது பாதச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீடு, அலுவலகம், தொழில் பண்ணுற இடம், நட்பு வட்டாரம், எல்லா இடங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுனீங்கன்னா தான் நீங்கள் ஓரளவுக்கு சாதிக்கிறீங்களோ இல்லையோ பிரச்சனை இல்லாமல் போக முடியும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை ஏற்படுத்தும். மற்றபடி உங்களுக்கு பார்க்கும்பொழுது 4ஆம் இடத்தில் ராகு மட்டுமே இருந்து சில பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் இது நாள் வரைக்கும். இப்போது 4ஆம் இடத்தில் குரு வந்துட்டார். குரு வந்ததால் மாத்திருஸ்தானம் சிறப்பாகி விடுகிறது. செவ்வாயினுடைய வேலையை குரு செய்வார். அப்போ இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல்ஸ், கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக. ஒரு சிலர் 2 வீலர் அல்லது 4 வீலர் கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் 15 நாள் இங்கே இருக்காங்க. அப்போது 8 குடையவன் 5ல் இருக்கிறார், 6 குடையவன் 5ல் இருக்கார். அப்போது இடர்பாடுகள் முதல் 15 நாள் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். அவங்க கேட்குற கோர்ஸு கிடைக்காது, இல்லை கேட்குற படிப்புக்கு அங்கே இதுவாகாது, சக்ஸஸ் ஆகாது. அதே நேரத்தில் சூரியன் புதன் நிபுணத்துவ யோகம் இருக்கிறது. அது 5ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 15 தேதிக்கு பிறகு 6ஆம் இடமாக இருந்தாலும் சரி சிறப்பாக இருக்கிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், கல்வி நிறுவனங்கள், அதாவது இன்ஸ்டிடியூஷன், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். அவங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று கூட சொல்லலாம். கல்வி நிலை மேம்பாடு அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் உயர்கல்வி படிக்கிறவங்க, வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை உயர்கல்வி MBBS, MS, MD, PhD, MPhil போன்ற MBA போன்ற உயர் படிப்புகள் படிக்க வெளிநாடோ இல்லை உள்நாடோ உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி புதன் 6ல் ஆட்சி வருகிறார். எதிரிகளால் பிரச்சனைகள் வரணும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு ப்ராப்ளங்கள் இருக்கும், அனுசரித்து போகணும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மற்றபடி 7ல் சுக்கிரன் இருப்பதால் லவ் அஃபேர் ஏற்படும். 5 குடையவன் 7க்கு வந்துட்டார்.
அப்போது லவ் அஃபேர் கண்டிப்பாக இளஞ்சிட்டுகள் லவ் அஃபேர் ஏற்படும். அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நட்பு வட்டாரங்களால் நன்மையே நடக்கும். மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி 9 6 இருக்கிறார். வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு மேஷத்தில் இந்த ஓராண்டு இருப்பார். அப்போது இந்த ஓராண்டு காலமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். தொழில் நல்லா அருமையாக போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. தொழிலை இன்னும் விஸ்தீர்ணம் பண்ணலாம், விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு சூழல். இது வரைக்கும் காசு பணம் தங்காது, இப்போ காசு பணம் தங்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேன், அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறோங்க, உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பவங்க வீட்டுக்கு அருகாமல் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் நல்லா சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது கௌரவம், புகழ், அந்தஸ்து ஒரு பக்கம் உங்களுக்கு 7.5 சனி போனாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு தொழில் விஸ்தீர்ணம், உத்தியோகத்தில் மேன்மை, இப்படி கௌரவம், புகழ், அந்தஸ்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல். கொஞ்சம் காலதாமதம் எடுத்து சக்ஸஸ் ஆகும், பரவாயில்லை, சக்ஸஸ் ஆனால் சரிதான். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு தகவல் கொஞ்சம் காலதாமதம் ஆகும், இழுத்தடிக்கும். மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு சிலர் வேலைக்காகவோ இல்லை உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ உயர்கல்விக்காகவோ சென்றாலும் ஓகே. அப்படி இல்லை நாங்கள் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் சந்தோஷமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். ஏன்னா பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு காசு பணம் கையில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும். ஏன்னா தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினால் நல்ல பணம் வரவு வரும் இல்லையா? குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா நல்ல பண வரவு தான் எல்லாமே வந்துடுங்க. ஆனால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள். மற்றபடி தாய் வழி உறவுகள், தாய் மாமன் உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக அனுசரணையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க இந்த மகர ராசி. ஏன்னா சம்பாதிக்கிற துட்டு என்ன பண்ண முடியும்? சொத்து பத்துக்களில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சுப நிகழ்ச்சிகள் நடத்த, சுப செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஜூன் மாதம் 23, 24, 25 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்கள்.
வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சந்திராஷ்டமம் நாளில் சொந்த வண்டியில் பிரயாணம் பண்ணாதீங்க. ஆஃபீஸ் போகாதீங்க, இல்லை வெளியில் போகாதீங்க. டாக்ஸிலேயோ கால் டாக்ஸிலேயோ இல்லை இப்படி போனீங்கன்னு சொன்னால் வழியில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இன்னொரு வண்டி மாறி போய் எதையும் சாதிக்க முடியும். இல்லைன்னா ஒரு சொந்த வண்டி எடுத்து போனால் பாதியில் நின்று போய் அது மன உளைச்சலை ஏற்படுத்து, டென்ஷன், அதான் மிஞ்சம். மற்றபடி உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக அமையப்போகிறது. நீங்கள் 7 சனி நடக்கிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும். நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.